ஹாய் குட்டீஸ், இன்றைக்கி நம்ம ஒரு ஒட்டக கதை பார்க்கலாமா? குரு சிஷ்யன் 2 பேரும் ஒரு பயணம் மேற்கொள்கிறாங்க. போகும்போது சிஷ்யன் குருவை மேலே உட்கார வச்சு கூட்டிகிட்டு போகிறாரு ஒட்டகத்து மேலே. அப்போ இரவு நேரம் ஆனோன்னே டயர்டு வரும் இல்லையா? ஏன்னா நடந்தே போகிறாங்க. என்ன தான் அவர் ஒட்டகத்து மேலே உட்காந்து வந்தாலுமே டயர்ட்னஸ் இருக்கும். அதனால் என்ன பண்ணுறாருன்னா, சிஷ்யனை பார்த்துக்கிற சொல்லிட்டு குரு தூங்கிடுறாரு. காலையில் எழுந்திரிச்சு பார்த்தா ஒட்டகத்தையே காணோம், வெற்றிடமாக தான் இருக்குது. அப்போ கேட்குறாரு, எங்கடா ஒட்டகம் எங்கே அப்படின்னு கேட்குறாரு. நான் தூங்க போகிறதுக்கு முன்னாடி குருவே கடவுள்கிட்ட வேண்டிட்டு தான் தூங்கினேன். நீங்கள் கோவப்படுறா இருந்தால் என்கிட்ட கோவப்படாதீங்க, கடவுள் மேலே கோவப்படுங்க. அவரை நான் பார்த்துக்க சொல்லிட்டு தானே படுத்தேன், அப்போ அவரோட மிஸ்டேக் தானேன்னு சொல்கிறாரு. அதுக்கு குரு சொல்கிறாரு, இங்கே பாரு, நம்ம ஒரு விஷயம் அச்சீவ் பண்ணணும் அப்படின்னு நினச்சோன்னா அதுக்கான முழு எஃபர்ட்டை ஃபஸ்ட்டு நம்ம போடணும். நீ ஒட்டகத்தை கட்டி போட்டு வச்சுருந்துருக்கணும். கட்டி போடாமல் எனக்கு என்னென்னு விட்டுட்டு கடவுள் பார்த்துக்குருவாருன்னா எப்படி பார்த்துக்குருவாரு அப்படின்னு சொன்னாராம். இப்படி தான் நம்மளோட லைஃப்லேயும் நம்ம ஒரு விஷயம் அச்சீவ் பண்ணணும் அப்படின்னு நினச்சோன்னா நம்மளோட முழு முயற்சியும் போடணும். போட்டால் மட்டும்தான் நம்ம அதில் அச்சீவ் பண்ணவே முடியும்.